23 கோடி மக்களை அங்கங்களாக கொண்டிருக்கின்ற இந்தியாவின் வலிமை வாய்ந்த நிறுவனமாக இன்றைக்கு LIC ஓங்கி உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு அஸ்திவாரமாக இருப்பவர்கள் நீங்கள்தான் என்பதை நாடு இன்றைக்கு ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. ஆகவே உங்கள் முற்றத்தில் உங்கள் வாசலில் நின்று பேசுகிற வாய்ப்பு, இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்த அற்புதமான சந்தர்ப்பம் என்று நான் எண்ணி மகிழ்கின்றேன். ஆகவே உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான வாசலை திறப்பதற்கு நீங்களே தேடிக்கொண்ட புதையல்தான் ஆயுள் காப்பீட்டுக் கழக முகவர் என்பது. சந்தர்ப்பங்கள் தான் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுகின்றன. தாமஸ் கிரே என்கிற அற்புதமான கவிஞன் ஒரு கல்லறையிலே நின்று கொண்டு பாடினான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் இவன் ஆலிவர் கிராம்மில்லை போல அதிசயத்தை நிகழ்த்திய ஒரு அரசியல் விற்பனனாக வந்திருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. ஆகவே அவன் கல்லறைக்குள் கண்மூடி தூங்குகிறான். அடுத்த கல்லறையிலே வந்து நின்று கொண்டு தாமஸ் கிரே பாடினான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் அமெரிக்கா என்கிற கண்டத்தை கண்டறிந்த கொலம்பஸ் போல இவன் அவதாரம் எடுத்திருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. ஆகவே இவன் கல்லறைக்குள் கண்மூடி தூங்குகிறான். அடுத்த கல்லறையிலே வந்து நின்று கொண்டு தாமஸ் கிரே பாடினான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற விஞ்ஞானியாக இவன் விந்தைகள் புரிந்திருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. ஆகவே இவன் இந்த கல்லறைக்குள் கண்மூடி தூங்குகிறான். ஆழம் காண முடியாத கடலின் ஆழத்தில் அழகான முத்துக்கள் ஒளி வீசுகின்றன. ஒரு பாலை நிலத்திலே நல்ல மலர் மனம் தரக்கூடிய மலர்கள் மலர்ந்து சிரிக்கின்றன. ஆழம் காண முடியாத கடலில் ஒளி வீசக்கூடிய முத்துக்களை அணிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை. பாலை நிலத்திலே மலர்ந்து மனம் வீசக்கூடிய மலரின் மனத்தை நுகர்வதற்கு யாரும் இல்லை. சந்தர்ப்பங்கள் கிடைக்காத காரணத்தால் ஆழம் காண முடியாத கடலிலே முத்துக்கள் தேடுவார் இல்லாத திரவியமாக கிடக்கின்றன. சந்தர்ப்பங்கள் வாய்க்காத காரணத்தினால் பாலை நிலத்திலே மலர்ந்து சிரிக்கின்ற மனத்தை நுகர்வதற்கு யாரும் இல்லை. ஆடுவார் இல்லாத அரங்கமாய், பாடுவார் இல்லாத பாடலாய், தேடுவார் இல்லாத திரவியமாய், தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாய், யாரும் எடுத்து படிக்காத உயர்ந்த இலக்கியமாய், மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாய், வாழ்க்கையிலே சந்தர்ப்பம் வாய்க்காமல் பல பேர் காணாமல் போய்விடுகிறார்கள், கல்லறைக்குள் சென்று விடுகிறார்கள். ஆகவே சந்தர்ப்பம் எப்போது என் கதவை தட்டும் என்று காத்திராமல் சந்தர்ப்பத்தின் கதவை தட்டியவர்கள் யார் என்றால் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தினுடைய முகவர்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. சந்தர்ப்பங்கள் தான் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுகின்றன. அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க திருவிடத்தின் புகழ்பெற்ற அதிபராக புவனம் போற்றி மகிழ்ந்த மரியாதைக்குரிய அமெரிக்காவினுடைய அதிபர் பில் கிளின்டன் தன்னுடைய காதல் மனைவி ஹிலாரியோடு ஒரு பட்ட பகலில் படகு காரில் அமெரிக்க திருவிடத்தின் தலைநகர் நியூயார்க்கில் பளிங்கு சாலையில் பவனி வருகிறான். காருக்கு பெட்ரோல் தீர்ந்து விட்டது. அதுவும் அமெரிக்க அதிபரின் கார். எந்த அமெரிக்க அதிபர்? கண்மூடி கண் திறப்பதற்குள் ஒரு ஆப்கானிஸ்தான், அரண்மனைகளின் சொர்க்கம் என்று பேசப்படுகிற ஆப்கானிஸ்தானத்தை சுடுகாடாக்குவதற்குரிய வல்லமை பெற்ற அமெரிக்க ஏகாதிபத்தியம். அதன் அதிபர் எந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அதிபர்? ஆபத்தான ஆயுதங்களை நீ வைத்திருக்கிறாய் என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை திணித்து, இல்லை இல்லை அல்லாஹ்வின் பெயரால் சொல்லுகிறேன் இல்லை என்று தலை நிமிர்ந்து உண்மையை உரக்க சொன்னதற்கு பிறகும் அமெரிக்க ஐக்கிய நாட்டு சபையினுடைய அதிகாரிகள் அங்கே போய் ஆய்வு செய்து ஆபத்தான ஆயுதங்கள் இவன் உரைக்களத்தில் இல்லை என்று ஊருக்கும் உலகத்திற்கும் சொன்னதற்கு பிறகும் நீ வைத்திருக்கிறாய் என்று அத்துமீறி நதிக்கரை நாகரிகத்திற்கு முன்னோடியாக விளங்குகிற யூக்கரிப்டிஸ் நதிக்கரையின் நாகரிகம் வளர்த்த பாக்தாத்தை சூறையாடி இன்றைக்கு இரத்த குடியில் நடத்தி கொண்டிருக்கின்ற உலகத்தின் எல்லா வல்லமையும் பெற்றவன் நான் தான் என்று ஆண்டவனுடைய அவதாரமாக தன்னை சித்தரித்துக் கொண்டிருக்கிற அமெரிக்க அதிபர் அவனுடைய கார் ஒரு பெட்ரோல் பங்கில் போய் நிற்கிறது. காரினுடைய முன்னிருக்கையில் அவனுடைய காதல் மனைவி ஹிலாரி உட்கார்ந்திருக்கிறார். அவள் கழுத்திலே ஒரு முத்துமாலை. ஒரு மரணத்தின் மூலம் உலகத்தை குலுக்கினாலே ஒரு பேரலை. பக்கிங்ஹாம் அரண்மனையில் வாழ போய் ஆணாதிக்கத்தினுடைய கோர நகங்களால் கிழித்தறியப்பட்ட டயானாவினுடைய முத்துமாலையை
கோடிக்கணக்கான டாலருக்கு விலைக்கு வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டு காரினுடைய முன் இருக்கையில் அவள் உட்கார்ந்து இருக்கிறாள். காரின் பின்னிருக்கையிலே அமெரிக்காவின் அதிபர் கிளின்டன் உட்கார்ந்து இருக்கிறான். பெட்ரோல் பங்கில் போய் கார் நிற்கிறது. காரிலே பெட்ரோல் நிரப்புகிறான். பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கிற ஊழியன் காரை உற்று கவனிக்கிறான். முன் இருக்கையிலே ஹிலாரி இருக்கிறார். காரின் கண்ணாடியை தட்டுகிறான். கண்ணாடி கீழே